மருந்தகம் ஒன்றில் வாங்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கென நெஸ்லே செரலாக் உணவில் வண்டுகள் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த தம்பதியினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். தனியார் மென்பொருள் நிறுவன ஊழியரான இவர் பேரூரில் உள்ள மருந்தகம் ஒன்றில் தனது 1 வயது குழந்தைக்காக நெஸ்லே நிறுவனத்தின் செர்லாக் உணவு வாங்கியுள்ளார். குழந்தைக்கு கொடுப்பதற்காக ஸ்ரீராமின் மனைவி பிரீத்தி அந்த செர்லாக் பாக்கெட்டை திறந்து பார்த்தபோது அது புஞ்சைகள் பிடித்து இருந்ததுடன் ஏராளமான வண்டுகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உணவு பெட்டியில் உள்ள தொலைபேசி எண் மூலம் அந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டபோது எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதனால் கோவை பந்தசாலை பகுதியில் உள்ள சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் ஸ்ரீராம் புகார் அளித்தார். நான் குழந்தைக்கு எப்பவுமே செர்லாக் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நேத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா வார்ம்ஸா இருக்கு, ஒரே பூச்சி அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. சரி நம்ம மேலதான் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் டேட் பார்த்தா அதுல கரெக்டா இருக்கு, ஆனா அது ஃபுல்லா பூச்சியா இருந்தது. நெஸ்லே நிறுவனத்தின் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் மீது அடுத்தடுத்து புகார் எழுவது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.